எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹண்டா வைரஸ்ங்க. ஒரு ஹண்டா வைரஸ் இன்னும் புதுசாக கிளம்பிட்டு இருக்கு. இது கொரோனா வைரஸ் மாதிரி பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹண்டா வைரஸ் என்னன்னா, இது எலியிலிருந்து பரவுதுங்க. எலி மூலமா, எலியை தொடர்றதுனால, எலியோட சிறுநீர் மலம் இதன் மூலமாக பரவுதுங்க. எச்சி இதன் மூலமாக பரவுது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறக்குறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இதோட மரண சதவீதம் 40% அப்படின்னு சொல்றாங்க. இது ஏன் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் அனிமல் டு ஹியூமன் தான் பரவும். இது ஹண்டா வைரஸ். ஆனால் அதில் ஆன்டி வைரஸ்னு ஒன்று இருக்குது, ஆன்டிஸ் வைரஸ். இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலி, அர்ஜென்டினாவில் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இது எப்படி நடந்துச்சுன்னா, இந்த மாதம் மே 2026 என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஷிப்பில் அவுட் பிரேக் ஆயிடுச்சு. அவுட் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஏப்ரல் 6 தான் ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை கண்டுபிடிச்சாங்க. ஏப்ரல் 11 அவர் இறந்துட்டாரு. பின்னாடி அவரோட நெருங்கிய தொடர்பு எல்லாருக்குமே இந்த வைரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ சிம்டம்ஸ் 16 to 28 டேஸில் தெரியும். காய்ச்சல், உடல் வலி, தலை, இந்த மாதிரி சோர்வு இந்த மாதிரிலாம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹண்டா வைரஸ் பிரச்சனையில் ஆன்டிஸ்டெயின் அப்படிங்கிறது அதில் பிரச்சனை. இந்த ஆன்டிஸ்டெயின் நெருங்கிய தொடர்பு இருக்கிறவங்க, குடும்ப உறுப்பினர்கள், இந்த ஆன்டிஸ்டெயின் தான் குடும்ப உறுப்பினர்கள், அப்புறம் இன்டிமேட் பார்ட்னர்ஸ், இவங்களுக்குலாம் உடனே பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட எச்சில் மூலமாகவும் மிக நெருக்கமான கான்டாக்ட் இருக்கனால பரவும் அப்படிங்கிறாங்க. அதனால் சேஃபாக இருக்கணும். எலிலாம் உங்கள் வீட்டில் இருந்தால் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுக்கோங்க, கையில் வச்சுட்டு அதை ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதை தொட வேண்டாம். அதோட எச்சிலோ இல்லை அதோட கழிவுநீர்களை எதையுமே நம்ம தொடாமல் இருந்தாலே சேஃப் தாங்க. இப்போதைக்கு இந்த சைடு வரல. இது கோவிட் மாதிரி இருக்குமா அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் அந்த அளவுக்கு வராங்க. கோவிட் ஒரு காட்டுட்டு போயிடுச்சு. அதே பார்த்துட்டோம். இப்போ எது வந்தால் நம்மளால பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ரயில்வே என்ன பண்ணுறாங்க, ரயில் ஒரு ஆப் கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த 40 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ஓல்டு விட்டுட்டு புதுசாக ஒரு புது ட்ரெடிஷனுக்கு போகிறாங்க. புது புக்கிங் சிஸ்டம் போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரயில் ஒரு சூப்பர் ஆப் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏ பேஸில் டிக்கெட் செக்கிங் ஏ பேஸில் உங்கள் டிக்கெட்டை நீங்கள் கன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆகஸ்ட் 2026 தான் புதுசாக ரோட் ஆகும். இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக்கிங், லைவ் ட்ரெயின் ட்ராக்கிங், ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், கம்ப்ளைண்ட் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் ஃப்ராட் டிடெக்ஷனு, டைனமிக் சீட் அலோகேஷன் எல்லாமே இந்த ஆப்பில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பயன்படுத்தி ஃபேக் டிக்கெட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம், தக்கலை மிஸ்யூஸ் பண்ணுறதை குறைக்கலாம், பல்க் டிக்கெட்டை குறைக்கலாம், வெயிட்டிங் லிஸ்ட்டை ஆட்டோமைஸ் பண்ணலாம். ஸோ இது ஏஐ ஆட்டோமைஸ் பண்ணி பண்ணுறதுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸோ நம்ம இந்த ரயில்வேல ஒர்க் பண்ணது டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் ஸ்டார்ட் இதில் ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனிஸ். அப்புறம் ரயில்டெல் கார்பரேஷன், ஐஆர்டிசி, இவங்க கொஞ்சம் இந்த நியூஸ் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொட்டாக் பேங்க். கொட்டாக் பேங்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆர்பிஐ அவங்களுக்கு ஏ ஸ்மால் பேங்க்லையும் ஃபெடரல் பேங்க்லையும் கிட்டத்தட்ட 10%, 9.9% ஷேர் ஹோல்டர் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, பேங்கிங் பார்ட்னர்ஷிப்பை ஸ்ட்ரென்த் பண்ணி பாசிபிள் கொலாபரேஷனை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது நடக்கிறதா. இப்போ நிறைய பேங்க் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பேங்க்கில் நிறைய ஸ்டேக் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஏ ஸ்மால் பேங்க் அண்ட் கொடாக் பேங்க் என்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடாக் பேங்கோட சேட் பார்த்தீங்கன்னா, ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸில் தாங்க இருக்குது. கொடாக் பேங்க் ஒரு ஹைக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 to 390 கூட ஒரு 380 இந்த ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கு. அது ஒரு ஆல் டைம் ஹைலெலாம் இல்லை, ரொம்ப இதுவாக தாங்க இருக்குது. ஸோ ஒரு பிரேக் அவுட் நடக்கணும். மேலே நடக்க கீழே நடக்கான்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாக் இது பெனிஃபிட். அதே மாதிரி ஏ ஸ்மால் பேங்க் அண்ட் ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாப்பில் தான் இருக்குது. அங்கே பாருங்கள், ஏ ஸ்மால் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டாப்பில் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கிட்ட தான் நெருங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஃபெடரல் பேங்க்கும் கிட்டத்தட்ட அதுவும் ஆல் டைம் ஹையில் தாங்க இருக்குது. பட் அதை வாங்க போகிற கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஈவனில் இருக்குங்க. ஃபெடரல் பேங்க் யாராவது ஸ்விங் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் பிரேக் அவுட் ஈவினிங் நியர் டேஸில் இருக்க வித்தின் 1 வீக்கில் நடக்கலாம், நாளைக்கு கூட நடக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்க் அவர் ப்ரைவேடைசேஷன், அவரோட இதை ஐபிஓ கொண்டு வர போகிறாரு. ஸோ இந்தியாவில் அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் டெக் கம்பெனி இருக்குங்க. ஸோ ஸ்கை ரூட் அப்படிங்கிறது. ஸோ அது இப்போ டெக் யூனிகான். டெக் யூனிகான் அப்படின்னா என்னன்னா, 1 பில்லியன் வேல்யூவேஷனை தாண்டிச்சுன்னா டெக் யூனிகான். ஸோ இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் 1 பில்லியன் வேல்யூவேஷன் தாண்டிடுச்சுங்க. இது ஒரு ப்ரைவேட் ராக்கெட் பண்ணுற நிறுவனம். சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க, ஸ்பேஸ் லான்ச் டெக்னாலஜி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இஸ்ரோ கூட இஸ்ரோ நிறைய ப்ரைவேடைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதில் தாங்க இது
இதோட பயங்கரமாக வளர்ச்சி வந்துட்டு இருக்குங்க. இவங்க வந்து சிங்கப்பூர் வெஞ்சர் அவங்க வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில். ஸோ 1.1 பில்லியனை தாண்டி போய் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்ட்டு. பீகாரில் டேக்ஸ் கலெக்ஷன் 200 கோடி தாண்டிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதில் ஹையஸ்ட் டேக்ஸ் பேர் யாருன்னா நம்ம தலா தோனி தான். ஸோ தோனி தான் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க. பட் அவரோட இன்கம் என்ன அப்படின்லாம் வெளியே எதுவும் டிஸ்க்ளோஷர் பண்ணல. பட் இது எதை காட்டுது அப்படின்னா ஜார்க்கண்ட் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஃபார்ம் இன்கம் க்ரோத், ஜிஎஸ்டி அண்ட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ்லாம் அங்கே பயங்கரமாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோமோ அவ்வளோ அந்த கண்ட்ரி வந்து வளருது அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். அப்புறம் கோரமண்டல் இன்டர்நேஷனலோட ரிசல்ட் ரொம்ப பேடுங்க, பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. ஏன் தெரியும் உங்களுக்கு, இது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கு. ஸோ ஃபெர்டிலைசர் சப்சிடி வந்து இப்போ குறைஞ்சிருக்கு. அண்ட் அது போக மார்ஜின் ப்ரெஷர் இருக்குது, ரா மெட்டீரியல் காஸ்ட் இருக்குது. இந்த வார்னால நிறைய இஷ்யூ வருது ஃபெர்டிலைசருக்கு. ஸோ 80% டிக்ளைனாக இருக்குங்க அவங்களோட ரிசல்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவங்க எவ்வளோ பண்ணாங்கன்னா 578 கோடி, இப்போ 115 கோடி. ஸோ ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. பட் லாங் டேர்ம் அக்ரிகேட்லையும் நல்லா தாங்க இருக்குது. நம்ம இந்த செக்டரே பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பார்ப்போம், கோரமண்டல். ஸோ இந்த ஸ்டாக்ல யாரும் ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள், 2 ரூபா டிவிடெண்ட் வேறு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கோரமண்டல் இன்டர்நேஷ்னல் தான். ஓகே, ஸோ பாருங்கள் நேற்று அடிச்சிருக்காங்க பாருங்கள். அண்ட் இது டவுனாக தாங்க இருக்குது. ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ல ஒரு சைக்கிளிக் ஸ்டாக்கு, கொஞ்சம் பார்த்தா நீங்கள் வாங்கணும். மேபி இன்கேஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சின்னா 1800 ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் சப்போர்ட். இப்போயும் ஒரு சப்போர்ட் இதை பிரேக் பண்ணிடுச்சு. 1800 வந்தால் மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜீரோதா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் அடிக்கடி இந்த ஜீரோதா ஃபவுண்டர் வந்து ட்விட்டர் போட்டு இருப்பார். அது நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மார்ஜின் ட்ரேட் ஃபண்ட் எம்டிஎஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து 74,000 கோடியை தாண்டி போயிருக்கு அப்படிங்கிறாரு அவர். ஸோ ரீட்டைல் ட்ரேட் வந்து கடன் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாருங்க. கேஷ் ட்ரேட் பண்ணாமல் எல்லாருமே கடன் வாங்கி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது பாசிட்டிவ்னா மார்க்கெட் பார்ட்டிசிபேட் நிறைய இருக்குது, ட்ரேடிங் வால்யூம் அதிகமாகும். பட் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேஷன் ரிஸ்க் ரொம்ப அதிகங்க. மார்க்கெட் வால்யூ வச்சா நிறைய பேருக்கு இஷ்யூ வரலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் பெனிஃபிட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் குரூப், மோத்திலால் ஓஸ்வாலா இந்த மாதிரி கம்பெனிக்கெலாம் பயங்கர பெனிஃபிட்டாக தாங்க இருக்கும். அப்புறம் டாபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஸ்ட்ரிங்ஃப்ளேஷன் வருது அப்படின்ட்டு. ஸோ டாபர் என்ன பண்ணுறாங்கன்னா 4% ஹைக் பண்ண போகிறாங்க ப்ரைஸில். அதே மாதிரி ஸ்மால் பேக்கெட் 10 ரூபா 20 ரூபா பேக்கெட்லாம் என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம அன்றைக்கே சொன்னோம் 10 ரூபா 20 ரூபா பேக்கெட்லாம் அவங்க வந்து அதோட வெயிட்டை வந்து குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டிருக்காங்க ஸ்மால். ஸோ வி ஆர் ரெடியூசிங் த கிராமிங் அக்ராஸ் ஆல் 10 to 20 rupees பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த வாரனால அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அதிகமாகுது, பேக்கேஜ் ப்ரைஸும் அதிகமாகுது, லாஜிஸ்டிக் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் வருது அப்படிங்கிறாங்க. மேபி இது இந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் பார்ப்போம். இந்த ரிசல்ட் ஒன்றும் அந்த அளவுக்கு கிரேட்டாக இல்லைங்க. ஸோ அவங்களோட சார்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 month ஏறி இருக்குங்க, ஓரளவுக்கு ஏறி இருக்குது. 400 470 வந்துருச்சுங்க, நல்லா ஏறி இருக்குது. பட் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் இந்த நியூஸ் கொஞ்சம் பாசிட்டிவ் தான், மேபி ஏறுதான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு ஹேண்டில் ஸ்டிக்கில் தாங்க இருக்குது. இந்த ஹேண்டில் ஸ்டிக்கை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே தாங்க போகும், மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பிரிட்டானியா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, 90 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இது இருக்கையிலே ஹையஸ்ட் டிவிடெண்ட் அப்படி இப்போ ரீசெண்டாக கொடுத்ததுலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதை காட்டுதுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷேர் ஹோல்டரை வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க போல இருக்கு, அதனால இவ்வளோ மணி கொடுக்குறாங்க. அது போக நிறைய ரிசல்ட் வந்துச்சுங்க. அந்த ரிசல்ட்லாம் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லூப்பின் வந்து ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்துவோங்க. என்எஸ்சி வந்து ஐபி வர போகுதுங்க. ஸோ அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து 5 லட்சம் தாண்டிருச்சு. அவங்க ஐபி வர போகிறாங்க. ஸோ அதனால ஓஎஃப்எஸ் சொல்லுவாங்களே, அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க உங்களுக்கு ஸ்டாக் வாங்குறதுக்கு. ஸோ இதோட கரண்ட் ரேட் 2030 2045 வரை இருக்குது. பார்ப்போம் லிஸ்ட் ஆகும்போது எவ்வளோ வருது அப்படின்ட்டு. அதே மாதிரி நேற்று ஒரு நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த இஷ்யூ வந்து இல்லை, அது ஒரு க்ளீன் கம்பெனின்னு சொல்லிட்டாங்க. அதை நேற்று அந்தளவு ஹெச்டிஎஃப்சி ஏறிச்சிங்க. ஸோ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்கியிருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போச்சு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் இருந்துச்சு, நான் கூட சொல்லியிருந்தேன். அந்த ஹெச்டிஎஃப்சி இஷ்யூ வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ரேட்டில் வந்து யாராவது கிடைச்சா வாங்க அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பாருங்கள் 750 கீழே இருந்து கிட்டத்தட்ட இப்போ 800 தாண்டி போக போகுதுங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கம்பெனியில் மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அப்புறம் செமிகண்டக்டர் மிஷின் ஒன்று இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. அது நல்லா இருந்துச்சு இந்த நியூஸ் படிக்கும்போது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் வந்து செமிகண்டக்டர் வந்து இந்தியா வந்து எப்படி கொண்டு வந்துச்சுன்னா, இந்தியாவும் இப்போ அதை ப்ரைவேட் பார்ட்டிசிபேஷன் வந்து செமிகண்டக்டரில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
சும்மா உங்களுக்கு காசு கொடுத்து நீங்கள் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லாமல், சப்சிடி கொடுத்துட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லாமல், நீங்கள் 50% இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அப்புறம் நான் 50% போடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ISMI, இந்தியன் செமிகண்டக்டர் மிஷன் 2.0. ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட அவங்களோட இலக்கு வந்து 1.6 lakh crore, பட் அதை தாண்டிட்டோம். 1.64 lakh crore வந்து தாண்டிட்டோம். அவங்க நினச்ச விட அதிகமாக போச்சு. ஸோ அதனால இந்தியாவுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயங்கர பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நிறைய ஃபோர்காஸ்டிங்காக இந்தியா வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கு. அதில் இதுவும் ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஸோ இது என்ன பர்பஸ்னா, இந்தியாவிலே ஓனா செமிகண்டக்டர் கிரியேட் பண்ணணும் அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரீசெண்டாக இப்போ தான் ஒரு ரீட் படித்தோம். கரெக்டாக ரீட்டுக்கு நம்ம வந்து இந்த பேக்மேன ரீட் நேற்றோட முடிஞ்சு. பட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ரீட் ரிலேட்டட் இஷ்யூ வருது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மைண்ட் ஸ்பேஸ் ரீட் என்ன பண்ணுறா, கிட்டத்தட்ட 500 கோடி வந்து டெபிச்சர் மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 16,400 கோடி. இந்த ரீட் வந்து ரீசெண்ட் டேஸில் வந்து கேபெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதனால அவங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. ரீட்டில் வந்து எக்ஸ்போஷர் அதிகமாகுது. ஏன் இது அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இந்தியாவோட சிஜி, அதாவது இந்தியாவில் வந்து ஆஃபீஸ் ஸ்பேஸ் டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் ஏ அலுவலகங்களுக்கு வந்து தேவை 17% அதிகமாக இருக்கும் இந்தியாவில். ஸோ கிரேட் ஏ அப்படின்னா என்னென்னா, பழைய பில்டிங்கில் நியூ பில்டிங் வித் நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கிற பில்டிங்கில் வந்து நிறைய புது ஆட்கள் வந்து புது அந்த கம்பெனிகள் வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அண்ட் பெங்களூரில், ஹைதராபாத் உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் பெங்களூர் பயங்கரமாக ஐடியில் ஹப்பில் இருக்குது. இந்த ரெண்டுலேயும் வந்து நிறைய பேர் இதில் வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒயிட் காலர் வேலை வாய்ப்பு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல நமக்கு, இந்த ஏஐ வந்ததுலேருந்து. ஸோ காக்னிசன்ட் இப்போ சேல்ஸ் ஃபோர்ஸ் இருந்தவங்க கிட்டத்தட்ட 20% அவங்களோட ஆட்களை குறைக்க போகிறோம் சொல்லிட்டாங்க. காக்னிசன்ட் 50,000 நினைக்கிறேன், சேல்ஸ் ஃபோர்ஸ் 10,000 நினைக்கிறேன். தெரில இது எப்படி போய் முடியும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பசிஸ் அண்ட் கோஃபோர்ஜ் இருப்பாங்களா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் எம்பசிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோஃபோர்ஜ் வந்து அவங்களோட எம்ப்ளாயை வந்து திருடிட்டாங்க, எம்ப்ளாயி போச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு. இது எப்படின்னு தெரியல, ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை, இதில் இப்படியும் வேறு போயிட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி நியூஸ். இன்றைக்கி மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி பேசின ஸ்டாக்லாம் நீங்கள் கொஞ்சம் மாற்றப்பினாலே உங்களுக்கு போதும், ஓரளவுக்கு நல்ல நியூஸ் கிடைக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. இது என்னென்னு பார்த்துருவோம். எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட். இது என்னன்னா, இந்தியாவில் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறத மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு இது உருவாக்கப்பட்ட ஒரு புது சிஸ்டம். முன்னாடி வந்து ஒரு பாண்டு கொண்டு வந்தாங்க இல்லையா, எஸ்ஜிபி, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து என்ன பண்ணால் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக பண்ண போகிறாங்க. செபியும் இருக்கும் இதில். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கல் கோடு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு டிமேட் அக்கௌண்ட்டில் கோல்டு வாங்கலாம். அதுக்கான ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் இஜிஆர், எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து இது வந்து சேர்ந்துருங்க. செபி மூலமாக நீங்கள் வந்து வாங்கிங்க. இதுக்கு தேவையான கோல்டை வந்து செபி வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலான கோல்டு உங்களுக்கு இருக்கும். இது NSE/BSE வந்து ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து தங்கம் வர தங்க சர்டிஃபிகேட் வரும். அண்ட் பியூரிட்டி வந்து 99 to 999 and 995 அந்த பியூரிட்டியில் கொடுக்க போகிறாங்க. ஒரு ஸ்டாக் மாதிரி தான். T+1 days வந்து நீங்கள் வாங்கி விற்றுக்கலாங்க. எல்லாமே இதில் இருக்குது. டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த T+1 டேல வந்து விற்றுக்கலாம். அண்ட் ஆக்சுவல் ஸ்டாக் எப்படி போதோ அந்த மாதிரியே தான் நீங்கள் வாங்கி விற்றுக்கலாங்க. வந்து இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பியூரிட்டி ப்ராப்ளம் இல்லைங்க, ஏன்னா இது வந்து சர்டிஃபைடு ஸ்டாண்டர்டைஸ்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து பயப்படவே வேணாம். அவங்களே பியூரிஃபை இப்போ வந்து நம்ம ஒரு கடையில் போய் கோல்டு வாங்குறோம் அப்படின்னா நல்ல தங்கமான நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா இவங்க கொடுக்குறதே ஸ்டாண்டர்டைஸாக சர்டிஃபைடாக கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ். லாக்கர்லாம் தேவை கோல்டு வைக்கிறதுக்கு. நமக்கு சர்டிஃபிகேட் தான் இருக்குது, அது டிமாண்ட்லேயே இருக்கும், அது தேவையில்லை. இப்போ ஈஸியாக ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எப்போனாலும் விற்றுக்கலாங்க. இப்போ நாளைக்கு வேணால் இன்றைக்கி விற்றுட்டீங்கன்னா T+1 days உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து ஃபார்ம் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது. பேக்கிங் பை ஃபிசிக்கல் கோல்டு இன் வேலெட்டில் இருக்குது. இஜிஆரில் ட்ரேடிங் பண்ணலாம், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் அதோட கம்பேரிஷன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம், 1 கிராம், 10 கிராம், 100, 1 kg வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. டேக்ஸ் எதுவுமே கிடையாது. கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இல்லை. பட் நீ வித்தீங்கன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும், ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா. பட் இதில் என்ன ரிஸ்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் புதுசாக வந்திருக்குங்க. அதனால வால்யூம் இருக்காது, கொஞ்சம் நாள் ஆகும். அண்ட் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதாவது வேலெட் ஃபீன்னு தெரியல, ப்ரோக்ரேஜ் ஃபீன்னு தெரியல, டெலிவரி சார்ஜ் இது வந்து ஸ்டாக் மாதிரியே இருக்குமா இல்லை ஒரு முன்ன பின்ன இருக்குமா நமக்கு தெரியல. லாங் டேர்ம் ஆப்ஷன் வந்து இது எந்த அளவுக்கு இருக்கும்னு நமக்கு தெரியல, கொஞ்சம் யோசிச்சாங்க பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கோல்டு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, அது ஃபிசிக்கல் கூட தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாங்குறீங்கன்னா இது ஒரு உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து செபி ரிஜிஸ்டரில் வரதுனால ரொம்ப யூஸாக இருக்கும். லாங் டேர்ம் கோல்டு டிமேட் அக்கௌண்ட் வச்சு பார்க்கணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எப்படி சொல்லலாம், டிமேட் ஃபிசிக்கல் கூட நீங்கள் சொல்லிக்கலாங்க.
எல்லாமே உங்களுக்கு சேஃபாக தான் இருக்குது. ஸோ நானும் இன்னும் வாங்கலை, மேபி நான் வந்தால் வாங்கி பார்க்குறேன். உங்களுக்கும் இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.